கிறிஷ் போற வழியில கோயில் இருக்கு. சாமி கிட்ட வேண்டிக்கிறாரு, எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அம்மாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருன்னு கிறிஷ் வேண்டிக்கிட்டு இருக்கப்ப ரவியும் அண்ணாமலையும் வண்டியில போய்கிட்டு இருக்கப்ப கிறிஷ பாக்குறாங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு அண்ணாமலையும் ரவியும் ஓடியாராங்க. கிறிஷ் பக்கத்துல வந்து சொல்றாங்க, எதுக்குடா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? கிறிஷ் சொல்றாங்க, மாமா பாட்டி தான் சொன்னாங்க நமக்கு அழுக வந்துச்சுன்னா சாமிய வேண்டிக்கணும்னு. ரவி கேக்குறாரு, உனக்கு எதுக்கு கிறிஷ் அழுக வருது? கிறிஷ் சொல்றாங்க, மாமா அம்மாவை போலீஸ் கூட்டிக்கிட்டு. அப்ப ரவி கேக்குறாரு, அம்மா யாரா? கிறிஷ் சொல்றாரு, இல்ல மாமா, ரோஹிணி ஆண்டிய போலீஸ் கூட்டிட்டு போனாங்கல்ல, அதுதான் மாமா அழுகையா வருது எனக்கு. ரவியும் அண்ணாமலையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க கிறிஷ. ரோகிணியும் மனோஜும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வர்றாங்க. எல்லாரும் ரோகிணிய பாக்குறாங்க. கிறிஷ் ஓடியாந்து ரோகிணிய கட்டி பிடிக்கிறாரு. அம்மான்னு சொல்லிட்டு ஆன்டின்னு சொல்றாரு எல்லாரும் முன்னாடியும். வந்துட்டீங்களா ஆன்டி அப்படின்னு கேக்குறாங்க கிறிஷ். கிறிஷ் ரோகிணிய பார்த்து சிரிக்கிறாரு. ரோகிணியும் கிறிஷ பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாரும் ரோகிணியவே பாக்குறாங்க. இத கவனிச்ச ரோகிணி எல்லாரையும் பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.